ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ராகவா லாரன்ஸ் ஆட்சிக்கு வராரா வரலையா? அரசியலுக்கு வந்தால் யாரு கூட அரசியல் பயணம் செய்கிறார்? இதை பற்றி ஒரு அருமையான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார் இன்றைய தினம் ராகவா லாரன்ஸ் அவர்கள். உண்மையை ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் லாரன்ஸ் அண்ணன். என்னடா அண்ணன் அப்படின்னு சொல்லிங்கன்னா உண்மைக்கே அண்ணன் அடுத்தபடியாக கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா உதவிகள் அதாவது நிறைய பேர்த்துக்கு கொடுக்கும் எண்ணங்கள் இருக்கும், ஆனால் கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அவர்களில் ஒருத்தவர் தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் என்ன பண்ணினான்னா, நான் அரசியலுக்கு வருவேனா வரமாட்டேனா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்றைய தினம் ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் அட பாவி, கடைசி வரைக்கும் இதை சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி. வருவேன் ஆனால் வரமாட்டேன், வருவேன் ஆனால் இப்போ இல்லை, ஆனா அதை சொல்லுவேன் அப்படின்னு வரும். மாதிரி ஒரு வேற லெவல்ல ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ப்ரெஸ் மீட்ல செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பயங்கரமா ஒரு கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இதுல என்ன அப்படின்னா தமிழக முதல்வர் பத்தி கேட்ட கேள்விக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இப்பதான் ஒரு ஆட்சியில ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதனால நீங்கள் என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, டைம் கொடுத்தாதான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு வாடகை வீட்டுக்கு, புதுசாக ஒரு வீட்டுக்கு. அங்கே போனோம்னா அங்கே வீட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க ஓனர் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள உள்ளே போய் பார்த்தா தான் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி சரி செய்ய சொல்லலாம். இது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அந்த மாதிரி தான் இங்கே நடந்த அந்த ஊழல்கள், அந்த திருட்டு சம்பவங்கள் அனைத்தையும் சரி பண்ணணும், சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நாள்கள் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சரிங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்க, யாரு கூட பயணிக்க போடுவீங்க அப்படின்னு கேட்டால், அது என்னோட தாய் முன்னிலையிலையும் என்னுடைய மக்கள் முன்னிலையிலும் அவங்ககிட்ட கேட்டு தான் என்னால் முடிவெடுக்க முடியும். நானாக சடனாக எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஆனால் நான் முடிவு எடுத்துட்டேன். அதை இன்னும் சிறு நாட்களில் நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யாரு கூட பயணிக்க போகிறீங்க அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்கும்போது, அதைத்தான் சொல்ல வரையில அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கே கிடைக்கினா எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இதோடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு யாரும் எதிரி இல்லை. நான் எல்லா தலைவர்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் பெற்று தான் நான் அரசியல்லையே யார் கூட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வெளிப்படையான ஒரு இதை வெளியிடுவேன் இன்னும் சிறிது நாட்களில். ஏன்னா ஃபிக்ஸடான தேதி என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தமிழ்நாட்டோடைய முதல்வர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த ஆட்சி ஒரு மக்களுக்கு செயல்பட நின்ற ஆட்சியாக இருக்கணுமா, இல்லை மக்களுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணுமா? விளம்பரமாக நம்ம ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசி அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லில் இருக்கணுமா செயலில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு அந்த மக்களோட எதிர்பார்ப்பை தான் செய்தியாளர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதல்வர் எப்போ ப்ரெஸ் மீட்டில் சந்தித்து என்ன மக்களுக்கு வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம அடுத்த ஒரு கணவன் சந்திக்கலாம். உங்கள் ஆதி. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.